ஆர்டிகல் 370 தூக்குனதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீரை புகழ்பெற்ற சுற்றுலா தலமா மாத்தணுங்கிறது தான் இந்தியாவோட டார்கெட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டுகளும் பல நாடுகள்ல இருந்து வந்து பம்ப் பண்ணப்பட்டது. சவுதி அரேபியால இருந்தெல்லாம் வந்து பம்ப் பண்ணப்பட்டுச்சு. பல மடங்கு. அதே சவுதி அரேபியா விசிட்ட 2 நாள் விசிட்ட கட் பண்ணிட்டு வர அளவு தீவிரவாதிகளோட வெறி செயல அரங்கேற்றிட்டார்கள் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. பால்காம பொறுத்தவரை என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? இந்தியாவோட சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லி தான் பெரிய அளவு டூரிசத்த பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உலகம் பூரா குண்டு வெடிச்சா கூட சுவிட்சர்லாந்துல குண்டு வெடிக்காது. யுத்தத்தையும் பண்ணாத நாடு. அந்த பேர சொல்லிக்கிட்டு தான் அந்த டூரிசத்த ஸ்பாட்ட பம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வெறிச்செயல் மூலியமா இந்தியர்களை இன்னைக்கு கொன்னுட்டார்கள் அப்படிங்கிறதான். 26 நபர்கள், 28 நபர்கள்னு எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. கண்மூடித்தனமான ஒரு துப்பாக்கிச் சூடு. அந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு அப்புறமும் அவர்களோட வெறி அடங்கல அப்படிங்கிறதான். இப்ப ஏகப்பட்ட ஃபுட்டேஜஸ் வருது. ஏகப்பட்ட ஃபுட்டேஜஸ் வருது. ஸ்பாட் ஃபுட்டேஜஸ் தான். ஒண்ணும் மேனிபுலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது. அதுல நெறைய இந்தியாவோட மீடியா சேனல்கள் போயி இப்ப களத்துல இருந்து சில ரிப்போர்ட் எடுக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள இன்டர்வியூ எடுக்கிறார்கள். அந்த தகவல்லாம் பார்க்கும்போது ஏறக்குறைய பயங்கரமான ஷாக் தான். காரணம் என்ன அப்படின்னா, டூரிஸ்ட் ஸ்பாட் தான். போலீஸ் எங்க? அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே இல்ல. ஆர்மி டிப்ளாய்மெண்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறார்கள். அதனால ஆர்மியோட பிரசன்ஸ் பழைய மாரி இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா டூரிஸ்ட் ஸ்பாட்ல ஒரு போலீஸ் கூட இல்ல. சம்பவம் நடந்ததுக்கப்புறம் கதர்றார்கள். ஆனா பெரிய அளவு ரெஸ்க்யூ டீம் இம்மீடியட்டாவும் போல. பக்கத்துல யாருமே இப்ப இன் ஜம்மு காஷ்மீர பொறுத்தவரையும் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல 2லிருந்து 3 நிமிஷத்துக்குள்ள ஆ பாதுகாப்பு படையோ, இல்ல போலீஸோ வர மாரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தே ஆகணும். உதாரணத்துக்கு, எல்லா ஹை அலர்ட் பகுதிகள்லயும் எழுதப்படாத சட்டம், பால பாடகம். ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, அதிகபட்சம் 3 நிமிஷத்துல அந்த பகுதிக்கு காவல்துறையோ, ராணுவமோ யார் அந்த பகுதிக்கு பொறுப்போ, அவர்கள் பாதுகாப்புக்கு பொறுப்போ, அந்த படையினர் பிரசன்ஸ் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறதான். மும்பை தாக்குதல் அப்ப கூட 3 நிமிஷத்துல அங்க காவல்துறையும் சரி, ஸ்பாட்டுக்கு வந்துட்டார்கள். ஆனா, அங்க என்ன பிரச்சனை அப்டின்னா, காவல்துறை யாருமே வெப்பன எடுத்துட்டு வரல. அதாவது வெப்பன் இல்ல அவர்கள் கிட்ட. கைத்தடிகள் மட்டும் தான் இருந்துச்சு. மக்கள அப்புறப்படுத்துற வேலை இதத்தான் பார்க்க முடிஞ்சுச்சே ஒழிய, தீவிரவாதிகளோட சண்டை போட முடியல. 3 நிமிடத்துல ஆட்கள் வரணும் அப்படிங்கிற தியரிய மட்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கண்ண மூடிக்கிட்டு. ஆனா ஆயுதத்தோட வரணும், ஆயுத படைகள் தயாரா இருக்கணுங்கிறத அதிலிருந்து தான் இந்தியா பாடம் கத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணோம். இருந்தாலும் அசுர வேகம் வரணும் அப்படிங்கிறக்காக என்எஸ்ஜி யூனிட் நாடு முழுக்க கொண்டு வந்தோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் பாடம் கத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா, ஜம்மு காஷ்மீர பொறுத்தவரையும், அது எப்பயுமே ஒரு ஹை அலர்ட்டான பகுதி தானே! எப்படி ஒரு 3 நிமிஷத்துக்கு உள்ள வர முடியாத ஒரு சூழ்நிலையில அங்க பாதுகாப்பு இருந்துச்சு அப்படிங்கிறது கேள்விக்குறி. தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் முடிஞ்சிருச்சு, அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணுது, ராணுவம் விலகுது அப்படின்னு பெருமைக்கு எருமை மேய்க்கிற மாரி மாறிப்போச்சு நிலைமைங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. ஆர்டிகில் 370 எடுத்தது எதுக்கு? மத்த மாநிலங்கள் போல அந்த மாநிலமும் இருக்கணும். மத்த மாநிலத்துக்கு போயிட்டு வர மாரி, நிம்மதியா அந்த மாநிலத்துக்கும் போயிட்டு வரணும் அப்படிங்கிறதான். ஆனா அத பூரா விட்டுருவேன். மத்த மாநிலத்துக்கு மாரி அரசாங்கம் மட்டும் இருந்து செயல்படும் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. வேலைக்கு ஆகாதுங்கிறத காட்டியும், அப்பாவிகளோட உயிர் போகுது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமா பார்க்கப்படுறது. டூரிசம் போனவனுங்க 1000 கனவோட போயிருப்பாய்ங்க. அந்த குடும்பம் பூரா போச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. இத காட்டிலும் அடுத்தடுத்து வர ஃபுட்டேஜஸ், அடுத்தடுத்து வர இன்டர்வியூ அப்படிலாம் எல்லாமே ஏறக்குறைய இந்தியாவே பதற வைக்குது அப்படின்னு தான். காரணம், தன்னோட ஹஸ்பண்ட சுட்டுக் கொன்னுட்டார்கள். தீவிரவாதி தன்ன நோக்கி வரான், தன்னையும் கொன்னுட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லும்போது, "போய் மோடி கிட்ட சொல்லு" அப்படின்னு நேரடியா சவால் விட்டுட்டு போனதாகவும் செய்திகள் வருது. இது எத குறிக்குது அப்படின்னா, பாகிஸ்தான் யுத்தத்த அறிவிச்சிருக்கு அப்படிங்கிறது தான். திருட்டு பய தீவிரவாதத்த உள்ளுக்குள்ள அனுப்பிச்சிருக்கான். இது மட்டும் கிடையாது, எல்லைகள்ல இதே பஹல்காம் ஒட்டி உள்ள எல்லைகள் வழியாவும் அடுத்தடுத்து தீவிரவாதிகளோட நடமாட்டம் இருக்கு. ஊடுருவலுக்கு முயற்சி பண்றார்கள் அப்படிங்கிறதும் தொடர்ந்து ஃபிளாஷ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப ஒரு யுத்தத்துக்கு பாகிஸ்தான் தயாராயிருக்கா அப்படிங்கிறதான். இன்டெலிஜென்ஸ் எங்க? அப்படிங்கிற கேள்வி வரும். எல்லைகள்ல ராணுவம் எங்க? அப்படிங்கிற கேள்வி வரும். லீக்கேஜ் அப்படிங்கிறது இயல்பு. எந்த அளவுக்கு இயல்பா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். 99.99% வரையும் இருக்கக்கூடாது. அந்த
0.1% லீக்கேஜா எடுத்துக்கலாம். இது எல்லா நாட்டு ராணுவமும் சந்திக்கலாம். அமெரிக்கா கேப் விடல, ரஷ்யா கேப் விடல, இஸ்ரேல் உலகம் முழுக்க என்ன அசைஞ்சாலும் சரி, ஆனா சொந்த நாட்டு எல்லைகள்ல கேப் விடல. அதனால பாதுகாப்பு படையினர நோக்கி திட்டுறதோ, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர நோக்கி திட்டுறதோ வேலை கிடையாது. அரசியல் முடிவுகள் சமமா இருக்கணும், சீரா இருக்கணும். அப்ப மட்டும் தான் தேசத்தோட பாதுகாப்பு அப்படிங்கிறது பலமா இருக்கும். இதுக்கு பதிலடி குடுக்கணும். போய் அங்க 2 கேம்ப், இங்க 2 கேம்ப தகர்க்கிறது மூலியமா இது அடங்குமா அப்படின்னு கேட்டா, அடுத்த 2 வருஷம், 4 வருஷம், 6 வருஷம் அடங்கும். ஏதோ ஒரு காலகட்டத்தில ஒரு வீக் ஜோனு, வீக் பாயிண்ட்ட நோக்கி இவர்கள் இந்த மாரி சதி செயல்ல இருப்பார்கள். அப்போ ஒரு 25 பேர், 35 பேர பலி குடுக்கிறதா? பாகிஸ்தான் இனிமே எந்திரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ராணுவ ரீதியிலயும், அதே சமயம் நம்ம ராணுவம் முன்னேறி போம்போது, ரஷ்யாவ இழுத்து விட்ட மாரி சீனா தன்னோட சப்ளை செயின் அங்க கனெக்ட் பண்ணி விட்டுச்சு அப்புட்ன்னா, நம்மளும் பெரிய அளவு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துரும். அத பயன்படுத்தக்கூடாது. அதாவது அதுலருந்து தப்பிக்கணும். அத சீனா பயன்படுத்தக்கூடாதுன்னா, ராஜதந்திர ரீதியிலயும் நம்ம அழுத்தத்த குடுக்கணும். ஒரே நேரத்துல 2 சேனல்லயும் ஃபயர பத்த வச்சா மட்டும் தான் பாகிஸ்தான அடியோட இந்த சம்பவத்து மூலியமா முடக்க முடியும். இனிமேல் இந்த சம்பவம் நடக்காமயும் பார்த்துக்க முடியும். உள்நாட்டு அரசியலையும் சரி பண்ணணும். வெளிநாட்டு அரசியலை அ அ அடிச்சு இறங்கணும். யுத்த களத்திலேயே அடிச்சு இறங்கணும். 3 பாயிண்ட்டையும் ஒரே நேரத்தில செஞ்சா மட்டும் தான், அப்பாவி இந்தியர்கள் தப்பிக்க முடியும். இந்தியா பாதுகாப்பா இருக்க முடியும். இந்த மாரி தன் நாட்டுக்குள்ள தன் பிரஜை பாதுகாப்பா நடக்க முடியல அப்படிங்கையில, நம்மளால உலகத்துல எந்த மூலையிலும் எதை சாதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.